ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம எல்லார் பாக்கெட்டையும் வீட்டு பட்ஜெட்டையும் டைரக்டா பாதிக்கக்கூடிய சில ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்டேட்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். கவர்மெண்டோட புது ஸ்கீம்ஸ், அதோட ரூல்ஸ், இதையெல்லாம் தாண்டி இப்போ சோஷியல் மீடியால காட்டு தீ மாதிரி பரவிட்டு இருக்கிற சில பெரிய வதந்திகளுக்கு பின்னால இருக்கிற உண்மைகள்னு பல விஷயங்களை எந்த ஒரு குழப்பமும் இல்லாம ரொம்ப கிளியரா இந்த எக்ஸ்பிளைனர்ல நம்ம டீகோட் பண்ண போறோம். ஸ்ட்ரெயிட்டா விஷயத்துக்கு வருவோம். இப்போ எல்லார் மனசுலயே ஓடிட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியிலிருந்தே ஆரம்பிக்கலாம். இணையத்தை திறந்தாலே அரசு இப்போ உங்க அக்கவுண்ட்ல உடனே 3000 ரூபாய் டெபாசிட் செய்ய போகுது, 12,000 ரூபாய் வரப்போகுதுன்னு ஒரு நியூஸ் பரவிட்டு இருக்குல்ல. நிஜமாவே உங்க கைக்கு இவ்ளோ பணம் வரப்போகுதா? இந்த நம்பர்ஸுக்கு பின்னாடி இருக்கிற நிஜமான கதை என்ன? வாங்க அதை ஒன்னு ஒன்னா பிரிச்சு பார்க்கலாம். இன்னைக்கு நாம மெயினா 4 விஷயங்களை பார்க்க போறோம். 1. தமிழக அரசின் அந்த 3000 ரூபாய் திட்டத்தோட உண்மை. 2. அதுக்கான தகுதிகள் மற்றும் அப்ளை பண்ற முறை. 3. அந்த 12,000 ரூபாய் வதந்திய பத்தின உண்மை. அப்புறம் லாஸ்டா இந்த மே மாசத்துல வந்திருக்கிற கேஸ் மற்றும் பேங்க் அப்டேட்ஸ். அவ்வளவுதான். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த 3000 ரூபாய் திட்டத்தை பத்தி கொஞ்சம் டீப்பா பாப்போம். இதுக்கு பின்னாடி இருக்கிற கணக்கு என்ன? இந்த 3000 ரூபாய் அப்படிங்கிறது ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஸ்கீம்ல இருந்து மொத்தமா உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு வரப்போற லம்சம் பணம் கிடையாதுங்க. சொல்லப்போனா இது 3 வெவ்வேறு நலத்திட்டங்களோட ஒரு கூட்டுத் தொகை. இதை சரியா புரிஞ்சுக்கிட்டா ஒரு நடுத்தர குடும்பத்தோட மாதாந்திர செலவுக்கு இது எவ்வளவு பெரிய சப்போர்ட் அப்படிங்கிறது உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். அது எப்படின்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிள். குடும்பத் தலைவிகளுக்கான கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திலிருந்து கிடைக்கிற ஒரு 1000 ரூபாய், அப்புறம் காலேஜ் படிக்கிற மாணவிகளுக்கான புதுமை பெண் திட்டத்திலிருந்து கிடைக்கிற ஒரு 1000 ரூபாய், அதுக்கப்புறம் காலேஜ் படிக்கிற பசங்களுக்கான தமிழ் புதல்வன் திட்டத்துல வர ஒரு 1000 ரூபாய். இந்த 3 தகுதிகளும் உங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு பொருந்தி வந்தா ஆட்டோமேட்டிக்கா மாசம் 3000 ரூபாய் மொத்தமா உங்க பேங்க் அக்கவுண்ட்ல வந்து சேர்ந்துரும். இதுதான் இந்த 3000 ரூபாயோட ரியல் மேஜிக். இதுல ஒரு சூப்பரான குட் நியூஸ் என்ன தெரியுமா? இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்துல இப்போ புதுசா 4 லட்சம் பேரை அதிகாரப்பூர்வமா சேர்த்திருக்காங்க. ஆமாங்க, ரொம்ப நாளா வெயிட்டிங் லிஸ்ட்ல காத்திருந்த பல பேருக்கு இப்போ அப்ரூவல் கிடைச்சிருக்கு. குறிப்பா சொல்லணும்னா புதுசா கல்யாணமான பெண்கள், அப்பீல் பண்ணிட்டு காத்திருந்தவங்க, அப்புறம் முன்னாள் கார்ப்பரேஷன் ஊழியர்களோட மனைவிகள்னு பலரை இதுல இணைச்சிருக்காங்க. இது நிஜமாவே பல குடும்பங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் தானே. இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பெரிய டவுட், எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் அப்படியே நின்னுடுமோன்னு ஒரு பதற்றம் இருக்கு. ஆனா ஒரு விஷயத்த நம்ம ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்கணும். அரசியல் மாறலாம், ஆனா அதிகாரப்பூர்வமான அரசு நிர்வாக அமைப்புகள் அப்படிங்கிறது வேற. அது எப்பவும் போல செயல்பட்டுட்டே தான் இருக்கும். தேர்தல் முடிவுகள் எப்படி வந்தாலும் அரசின் இந்த நலத்திட்டங்கள் எந்த தடையும் இல்லாம தொடர்ந்து உங்களுக்கு வந்து சேரும். அதனால உதவித்தொகை நின்னுடுமோன்ற கவலை உங்களுக்கு துளி கூட தேவையில்லை. சரி, திட்டங்களை பத்தி பார்த்தோம். ஆனா உங்களுக்கு வந்துட்டு இருக்கிற இந்த பலன்களை தொடர்ந்து தக்க வைக்கணும்னா என்னென்ன ரூல்ஸை நாம ஃபாலோ பண்ணணும்? இந்த கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் ஒரு செக்லிஸ்ட் மாதிரியே உங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. வயசு 21க்கு மேல இருக்கணும், குடும்பத்தோட வருஷ வருமானம் 2 லட்சத்துக்குள்ள இருக்கணும், உங்க வீட்டு கரண்ட் பில் வருஷத்துக்கு 3600 யூனிட்டா தாண்டவே கூடாது, நிலம்னு பாத்தீங்கன்னா 5 ஏக்கருக்கும் குறைவான புன்சை அல்லது 10 ஏக்கருக்கும் குறைவான நன்சை நிலம் தான் இருக்கணும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி, குடும்ப உறுப்பினர்கள் பேரில் கார், ஜீப் போன்ற எந்த ஒரு 4 சக்கர வாகனமும் இருக்கக்கூடாது. இந்த தகுதிகள்ல நீங்க கரெக்டா இருக்கீங்களான்னு அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. சின்ன தப்பு நடந்தாலும் பணம் வர்றது நின்னிடும். அடுத்து, காலேஜ் படிக்கிற நம்ம பசங்க இந்த புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டத்துக்கு எப்படி எந்த ஒரு சிரமமும் இல்லாம அப்ளை பண்றது? ரொம்ப ரொம்ப சிம்பிள். முதல் படியா உங்க 10th மற்றும் 12th மார்க் ஷீட், அப்புறம் 6th to 12th கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சதுக்கான சர்டிபிகேட் எடுத்துக்கோங்க. 2வது படியா ஆதார், ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, பேங்க் பாஸ்புக் எடுத்துக்கோங்க. இதை எடுத்துட்டு எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கும் அலையவே வேண்டாம். நேரடியாக நீங்க படிக்கிற காலேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன்ல கொடுத்தாலே போதும். அவங்களே எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, இப்போ இந்த எக்ஸ்பிளைனரோட ரொம்ப முக்கியமான பாட்டுக்கு வரும். இணையத்துல பயங்கரமா பரவிட்டு இருக்கிற அந்த 12,000 ரூபாய் வதந்தி. நிஜமாவே சென்ட்ரல் கவர்மெண்ட் அவ்ளோ பணம் கொடுக்க போகுதா? ஸ்ட்ரெயிட்டா சொல்லணும்னா 12,000 ரூபாய் ஒரே அடியில உங்க அக்கவுண்ட்ல திடீர்னு வந்து விழப்போகுதுங்கிறது சுத்தமான வதந்தி தாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு சின்ன கால்குலேஷன் இருக்கு. அதாவது PM கிசான் திட்டத்துல விவசாயிகளுக்கு இனிமேல் வருஷத்துக்கு 8,000 ரூபாய் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அது கூட கேஸ் மானியம், உர மானியம்னு எல்லாத்தையும் சேர்த்து யாரோ ஒருத்தர் போட்ட உத்தேசமான கணக்கு தான் அந்த 12,000 ரூபாய். இதுக்கான ஃபைனல் அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் அஃபிஷியலா வரல அப்படிங்கறத நம்ம கிளியரா புரிஞ்சுக்கணும். ஆனா இங்க நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த மாதிரி மத்திய அரசின் திட்டப்பணம் கன்ஃபார்ம் ஆனா அது நமக்கு எந்த தடையும் இல்லாம வந்து சேரணும்ல.
சின்ன சின்ன பேப்பர் ஒர்க் தவறுகளால பணத்தை இழக்காம இருக்க இந்த 4 விஷயத்த உடனே முடிங்க. உங்க பிஎம் கிசான் KYC பெண்டிங் இல்லாம கம்ப்ளீட் பண்ணுங்க. பேங்க் அக்கவுண்டோட ஆதார லிங்க் பண்ணுங்க. உங்க நில ஆவணங்கள் எல்லாம் சரியா அப்டேட்டடா இருக்கான்னு வெரிஃபை பண்ணுங்க. ஃபைனலா, இப்போ கரண்ட்ல யூஸ் பண்ற மொபைல் நம்பரை ஆதார்லயும் பேங்க்லயும் உடனே அப்டேட் செஞ்சிடுங்க. இதெல்லாம் செஞ்சா எந்த ஸ்கீம் வந்தாலும் மிஸ் ஆகாது. ஃபைனலா நம்ம அன்றாட வாழ்க்கையில இந்த மே மாசத்துல வந்திருக்கிற கேஸ் அப்புறம் பேங்கிங் அப்டேட்ஸ் என்னன்னு கொஞ்சம் குயிக்கா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கேஸ் சிலிண்டர். இனிமே வீடுகளுக்கு கேஸ் சிலிண்டர் டெலிவரி செய்யும்போது ஒரு முக்கியமான ரூல் வந்திருக்கு. மானிய வேலையில வர்ற சிலிண்டர்கள் பிளாக் மார்க்கெட்டுக்கு போறதை தடுக்க இனிமே உங்க மொபைலுக்கு வர்ற OTP நம்பரை கட்டாயம் சொன்னால் மட்டுமே சிலிண்டர் டெலிவரி செய்யப்படும். இன்னொரு பக்கம் வணிக பயன்பாட்டுக்கான கமர்ஷியல் கேஸ் விலை அதிகரிச்சிருந்தாலும் நம்ம வீடுகள்ல யூஸ் பண்ற 14.2 கிலோ சிலிண்டர் விலையில எந்த மாற்றமும் இல்ல. அதனால நம்ம வீட்டு பட்ஜெட்டுக்கு எந்த பாதிப்பும் இல்லைங்கிறது ஒரு நிம்மதியான விஷயம். இன்னும் சில ரேபிட் ஃபயர் அப்டேட்ஸ் நாம பாத்திரலாம். HDFC பேங்க் அவங்களோட SMS அலர்ட் கட்டணத்தை 20 காசுகள்ல இருந்து 15 காசுகளா குறைச்சிருக்காங்க. பார்க்க சின்ன காசா தெரிஞ்சாலும் மாச கடைசியில மொத்தமா பார்க்கும்போது இது ஒரு நல்ல சேவிங்ஸ் தான். அப்புறம் SBI கிரெடிட் கார்டு யூசர்ஸ் கொஞ்சம் உஷாரா இருங்க. உங்க பில்ல இனிமே 100 ரூபாய்க்கு மேல பேலன்ஸ் இருந்தாலே ஸ்ட்ரிக்டா லேட் ஃபீஸ் போடுவாங்க. சென்னை மெட்ரோல போறீங்களா? பழைய கார்டு இனிமே செல்லாது. உடனே சிங்கார சென்னை மொபிலிட்டி கார்டுக்கு மாறிடுங்க. ஃபைனலா, சென்னை ஹைகோர்ட்டுக்கு 1 மாச கால கோடை விடுமுறை அதிகாரப்பூர்வமா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இவ்ளோ நேரம் பல விஷயங்களை பத்தி பேசணும். ஆனா இதெல்லாம் உங்களுக்கு கரெக்டா ரீச் ஆகணும்னா நான் கடைசியா உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேக்குறேன். உங்க ரேஷன் கார்டு, பேங்க் அக்கவுண்ட், ஆதார், ஃபோன் நம்பர் இதெல்லாம் ஒன்னோட ஒன்னு எந்த தப்பும் இல்லாம பெர்ஃபெக்ட்டா லிங்க் ஆகி இருக்கா? எந்த ஒரு கவர்மெண்ட் ஸ்கீமும் தடையின்றி உங்களுக்கு வந்து சேர தயவு செஞ்சு இன்னிக்கே உங்க கேஸ் ஏஜென்சிலையும் பேங்க்லயும் ஒரு செக் பண்ணிடுங்க. உங்களோட கொஞ்ச நேரத்தை இதுக்காக செலவு செஞ்சா நிச்சயமா அது உங்க பணத்தை மிச்சப்படுத்தும். இந்த எக்ஸ்பிளைனர் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். போய் செக் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சிறப்பான தொகுப்பில் சந்திக்கலாம்.